கொடுக்க தான் நமக்கு கிடைக்கும். நீங்க எவ்வளவு உண்மையா சந்தோஷமா கொடுக்குறீங்களோ அவ்வளோ சந்தோஷமா ரிசீவ் பண்ண ஆரம்பிப்பீங்க. சின்ன வயசுல எங்க அம்மா அப்பா வந்து எனக்கு பாக்கெட் மணி கொடுப்பாங்க. நான் கொஞ்சம் கொஞ்சமா அதெல்லாம் வந்து சேர்த்து வச்சு ஒரு 100 rupees ரெடி பண்ணி வச்சிருந்தேன். சர்ச் போயிட்டு வர வழியில ஒரு பாட்டி வந்து உட்காந்துருந்தாங்க. உடனே அந்த 100 rupees போயிட்டு அந்த பாட்டிக்கு கொடுத்துட்டு வந்துட்டேன். நான் ரொம்ப சந்தோஷமா கொடுத்துட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்துட்டேன். 2 weeks later நானே, என் தம்பி, அப்புறம் என்னோட கசின் அண்ணா வந்து நாங்க KFCல வந்து ஒரு பக்கெட் சிக்கன் ஆர்டர் பண்ணிட்டு ஒரு 700-800 ஸ்பெண்ட் பண்ணிருப்போம்னு நினைக்கிறேன். சாப்பிட்டு முடிச்சு வரோம். பஸ்ல தான் வரும். பஸ்ல இருந்து இறங்குறோம். சர்ப்ரைசிங்லி ஒரு சின்ன ரோல் இருந்துச்சு ரோட்ல. என்னடான்னு எடுத்து பார்த்தா 1000 rupees. 800 ரூபாய்க்கு KFC சாப்பிட்டுட்டு ரிட்டர்ன் வரும்போது 1000 ரூபாய் கிடைச்சா எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் அதை பார்த்த ஒரு 1 hourல எங்க எல்லாருக்குமே வந்து செம்ம சர்ப்ரைஸ். அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தது நம்ம கையில கிடைச்சது, நம்ம மூலயமா இது வேற யாருக்கோ தேவைப்படுது போல அப்படின்னு சொல்லிட்டு நாங்க என்ன பண்ணோம், பாதி எடுத்துட்டு போயிட்டு சர்ச்லயும் பாதி எடுத்துட்டு போயிட்டு அங்க இருக்கிற பீப்புளுக்கும் ஃபுட் வாங்கி கொடுத்தோம். இது ஆக்சுவலா ஏன் சொல்றேன்னா, நான் எப்ப சந்தோஷமா கொடுக்க ஆரம்பிச்சனோ அப்பதான் பணம் என்னை தேடி சந்தோஷமா வர ஆரம்பிச்சு. இதுதான் வந்து லா கேன் நாட் பி சேஞ்ச்ட். சந்தோஷமா கொடுங்க, சந்தோஷமா நிறைய கிடைக்க ஆரம்பிக்கும்.